யார் ராமனாக வந்தாரோ, யார் கிருஷ்ணனாக வந்தாரோ, அவரே இப்போது இந்த உடலில் ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறார் என்ற வரிகள் உணர்த்தும் ஆழமான உண்மைகளை பின்வருமாறு விரிவாகப் பார்க்கலாம். 1. அவதாரத் தொடர்ச்சி. இறைவன் ஒரே ஒரு முறை மட்டும் பூமிக்கு வருவதில்லை. அதர்மம் பெருகும்போதெல்லாம் அவர் வெவ்வேறு வடிவங்களில் மீண்டும் மீண்டும் வருகிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறிய சம்பவாமி யுகே யுகே என்ற வாக்கின் நேரடி நிரூபணமாகவே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இந்த வார்த்தைகள் அமைந்தன. ராமனும் கிருஷ்ணனும் ராமகிருஷ்ணரும் வெவ்வேறு நபர்கள் அல்ல, அவர்கள் ஒரே மகாசக்தியின் வெவ்வேறு காலகட்ட வெளிப்பாடுகள் என்பதை இது உணர்த்துகிறது. 2. உணர்வு நிலை அல்ல, உண்மை நிலை. நரேந்திரர் போன்ற தர்க்க அறிவு மிக்கவர்கள் பொதுவாக எல்லாரும் இறைவனே என்ற வேதாந்த கருத்தை ஒரு மனோபாவமாகவே அல்லது உணர்வு நிலையாகவே கருதுவர். ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இது வேதாந்த ரீதியான வெறும் உணர்வு அல்ல, இதுதான் உண்மை என்று அழுத்தம் திருத்தமாகச் சொன்னார். அதாவது அவர் தான் கடவுள் என்று பாவனை செய்யவில்லை, மாறாக எந்த பரம்பொருள் ராமகிருஷ்ணர்களாகத் தோன்றியதோ அதே பரம்பொருள் இப்போது இந்த உடலில் நிஜமாகவே அமர்ந்திருக்கிறது என்பதை ஆணித்தரமாகக் கூறினார். 3. நரேந்திரரின் கடைசி சந்தேகத்தை தீர்த்தல். நரேந்திரர் தனது மனதில் மட்டுமே இந்த மரணத் தருவாயில் அவர் தன்னை அவதாரம் என்று சொன்னால் ஏற்பேன் என்று நினைத்தார். அவர் வாயைத் திறந்து கேட்கவே இல்லை. நரேந்திரர் கேட்காமலேயே அவர் மனதை அறிந்து பதில் சொன்னதன் மூலம் ஸ்ரீராமகிருஷ்ணர் 2 விஷயங்களை நிரூபித்தார். அவர் அந்தர்யாமியாக, உள்ளத்தை அறிபவராக இருக்கிறார். உடல் உபாதைகள், புற்றுநோய் வலி அவரது ஆன்மீக விழிப்புணர்வை சற்றும் பாதிக்கவில்லை. இந்த உடலில் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணன் என்ற தனி மனித அடையாளத்தை வலியுறுத்தவில்லை. இந்த உடலில் என்று குறிப்பிட்டதன் மூலம் ஆத்மா அழியாதது, அது உடலை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு உலகிற்கு வருகிறது என்பதை உணர்த்தினார். இராமாயண காலத்தில் ராமராகவும் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணராகவும் வந்த அதே ஆன்மா நவீன காலத்தில் ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். தன் முன்னே அமர்ந்திருப்பது வெறும் நோயாளி அல்ல, மாறாக உலகை காக்க வந்த அதே பரம்பொருள் என்பதை அவர் முழுமையாக நம்பினார்.